இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் இறங்கிட்டாங்க. ஒரு வருஷமா 2024 தேர்தல் முடிஞ்ச ஒரு வாரம் 10 நாள்ல ஒரு கூட்டத்தில் திரு ஸ்டாலின் பேசுறப்போ சொன்னாரு, நாம் இப்போதே தொடங்க வேண்டும். 2026 சட்டப்பேரவை தேர்தலை நோக்கி நம்முடைய பயணம் இப்போதே தொடங்கணும். 200+ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு பூரா ஹோர்டிங்ஸ் பாத்தீங்கன்னா வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு, எங்க பார்த்தாலும் அது. இதுவரையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலை சந்திச்ச இத்தனை தேர்தல்களை விடவும் இந்த தேர்தலில் அவங்க காட்டுகிற தீவிரத்தன்மை இருக்குல்ல, கடைசி தொண்டனிலிருந்து முதன்மை பொறுப்பில் திமுகவின் தலைமை பொறுப்பில் இருக்கிற திரு மு.க. ஸ்டாலின் வரைக்கும் மிக தீவிரமாக தேர்தல் களமாடுகிறார்கள். இதுவரையிலும் கேள்விப்பற்றாத வகையில் கட்சிகளுக்கு நிர்வாகிகளுக்கு பணம் போய் சேருது. பொங்கல் பண்டிகைக்கு தொகை, தீபாவளி பண்டிகைக்கு தொகை, ஊக்கத்தொகைன்னு ஒரு கிராம கிளை செயலாளருக்கு முதல் கொண்டு நகரம், ஒன்றியம், பேரவை, பாசன, இளைஞர் அணி பேரவை அவ்வளவு பேருக்கும் 10,000, 20,000, 50,000 பாக்கெட் மணி போகுது. இந்த பூத் கமிட்டி பாக பொறுப்பாளர்களுக்கெல்லாம் தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பு தான் அவங்கள்ட்ட போட்டோ வாங்கி யாரெல்லாம் இருக்குன்னு இது வரைக்கும் அப்படிதான் பண்ணுவாங்க. குறைந்தபட்சம் ஒரு மாசத்துக்கு முன்னாடியாவது. ஆனா இப்போ 8 மாசத்துக்கு முன்னாடியே பூத் கமிட்டி, பாக கமிட்டி, தொகுதி பொறுப்பாளர்கள், நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள், மண்டல குழு பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், இவர்களை கண்காணிக்க அமைச்சர்கள், ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் 10 தொகுதி 12 தொகுதி. நான் கேள்விப்பட்டேன் சில அமைச்சர்கள்ட்ட வெற்றி பெற்றா சென்னைக்கு வா, இல்லாட்டி ஊர்லயே இருந்துருன்னு சொல்லிட்டாராம். அந்த அளவிற்கு அவர் தீவிரமா இருக்கிறார். உடன்பிறப்பே வான் அந்த பெண்ணின் ஒரு அமைப்பு இருக்குல்ல, அவங்க 60-70 தொகுதிகளில் நமக்கு பின்னடைவு இருக்குன்னு சொன்ன உடனே அந்த 70 தொகுதிகளை சார்ந்த நிர்வாகிகளை பூரா உடன்பிறப்பே வான்னு கூப்பிட்டு அவங்களெல்லாம் பேசி சரி பண்ணி வெற்றி முக்கியம், பணம் பொருட்டு இல்லைங்கிற மாதிரி அமைச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். பாக கமிட்டி, பாக முகவர்கள் கூட்டத்தெல்லாம் இருக்காரு. இந்த செயலில் 100% 1 திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்காரா பாருங்க. கமிட்டி போட்டாங்க, அங்கங்க கமிட்டி போட்டாங்க. பொறுப்பாளர்கள் ஒரு 3 அமைச்சர்கள், 2 அமைச்சர்கள், 3 தொகுதி 4 தொகுதின்னு அவங்க ஒரு 15-20 போட்டாங்க. அதுலயுமே பிரச்சனை ஆயிடுச்சு. 30 வயதுக்கு கீழே உள்ளவர்களை போடணும் அப்படின்னாங்க. அது முடியாதுங்க, பூத்து கமிட்டியில சர்வீஸ் ஆன ஆட்களும் ஒரு 10 பேர் இருக்கணும், 40 வயசு இல்ல 50 வயசு 45 வயசுன்னு போடுங்க, வயசு லிமிட்டே கூட போடுங்க, போ வேண்டான்ட்டு 15 பேர் 20 பேருன்னு போட்டாங்க. கிட்டத்தட்ட 69,000 70,000 பூத்துகளுக்குமே நியமிச்சுட்டாங்க. அதோட அப்படியே நிக்குது. எந்த பூர்வாங்க பணிகளும் இல்லை. அப்படியே தலைமைக்கு வாங்க, இந்த கூட்டணியை, கட்சியை வலுப்படுத்தணும், வலிமை மிக்க ஒன்றுபட்ட அதிமுக வரணுங்கிற குரல் எடுபடவில்லை. சரி, கூட்டணியை வலுப்படுத்துவதற்கு என்டிஏவில் இருக்கிற எந்த கட்சி தலைவர்களையாவது கூப்பிட்டு அழைச்சு பேசியிருக்காரா? ஐஜேகே பாரிவேந்தரையோ அல்லது ஏசி சண்முகத்தையோ அல்லது இந்த பக்கம் ஜான் பாண்டியன் பேச்சுவார்த்தை நடந்தது? ஆமா வாசனை இல்ல இல்ல நான் சொல்றேன். ஆமா ஆமா, நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிற அந்த கூட்டணி கட்சியினரை அரசு விழாவானாலும், கட்சி விழாவானாலும், பொது நிகழ்வானாலும், இலக்கிய விழாவானாலும் அத்தனை பேரையும் மேடையில ஏற்றி நாங்க மீண்டும் திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வருவோம், நாங்க ஒருபோது எங்களுக்குள் பிரச்சனைகள் உருவானாலும் பிளவோ பிரிவோ வராதுன்னு பேச வச்சுட்டு இருக்காருல்ல. நீங்க உங்களுடைய கூட்டணியில் இருக்கிற எத்தனை பேரை பொது மேடையை உருவாக்கி திமுகவை வீழ்த்தி ஆட்சிக்கு வருவோம், நாங்க கரம் கோர்த்துக்கிறோம் யாராவது கை தூக்குனாங்களா? வந்து அமித்ஷாவோட போய் 4 பேர் கை தூக்குனாங்க, அதோட சரி இல்ல. அதுதான் சொல்ல வரேன். அப்ப எல்லா விதத்திலும் பலகீனமான நிலையில் இருக்கிற நீங்கள், கட்சியும் பலகீனமா இருக்கு, கூட்டணியும் பலமிழந்து கிடக்கிறது. அப்ப எப்படி வெற்றி சாத்தியம்? அதற்கான வியூகங்களை ஒரு கட்சி தலைமை, பிரதான எதிர்கட்சி என்கிற ரோலை எடுக்கிறவங்க மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று, அம்மாவின் ஆட்சி அமையணும், மீண்டும் கழக ஆட்சி அமைய வேண்டும், எனவே ஒன்றிணைவோம் அப்படின்னு தானே திரு ஓபிஎஸும் திருமதி சசிகலாவும் தொடர்ந்து 4 வருஷமா சொல்றாங்க. அதை விட உங்களுக்கு 100 மடங்கு அதிகமா ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிற எண்ணமும் உணர்வும் இருக்குல்ல, திரு எடப்பாடிக்கு இருக்க வேண்டும் இல்லையா? அப்ப அதற்கான வியூகங்களை நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சரி, செல்வி ஜெயலலிதாவும் சரி, தனக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட அத்தனை பேரையும் அரவணைச்சு போனாங்கல்ல, அந்த அணுகுமுறை இவருக்கு ஏன் இல்லைங்கிறதான இப்ப கேள்வி, புதுவெளி கேள்வியாக இருக்கிறது. என்ன தவறு செய்தேன்னு அந்த அம்மா கேட்கிறாங்க, பதில் சொல்லுங்க. 4 வருஷம் ஜெயிலில் இருந்ததை தவிர அதிமுகவுக்கு நான் என்ன கெடுதல் பண்ணேன்? எடப்பாடிக்கு எதிராக என்ன பண்ணேன்? எனக்கு எதிராக தான் கெடுதல் பண்ணாரு, என்னை கொல்ல கூட சதி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்கல்ல. அப்ப இந்த நிலைப்பாடு என்பது, இவர் மீதான அந்த அதிருப்தி என்பது பொதுவெளிகள்ல கோபமாக மாறினா எடப்பாடிக்கு எப்படி வெற்றி சாத்தியம்? இறுதி கருத்தாக எடுத்துக்கிறேன்.
சார், கூட்டணி அப்படின்றத தாண்டி தமிழ்நாடு அரசியல்னு ஒரு கேள்வி எடுத்துக்கலாமே. முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து தமிழ்நாடு எதிர் டெல்லி அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாரு, தொடர்ச்சியாக அதுல பயணிக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடத்துக்கு வரார். ஆனா அந்த தமிழ்நாடு எதிர் டெல்லிக்கு எதிராக இபிஎஸ் வலுவாக என்ன பரப்புரை செஞ்சார், அவரு என்ன நெரேட்டிவ் செட் பண்றார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுல வந்து என்ன பண்றாங்க ஏடிஎம்கே? ஏடிஎம்கே திமுக சொல்றாங்க டெல்லி தமிழ்நாடு வர்சஸ் டெல்லின்ற பிரச்சாரம் வந்து அதுக்கு பின்னாடி ஒரு வலுவான விஷயங்கள் இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எந்தெந்த விதத்துல நிதி கொடுக்காத இருக்காங்க, எந்தெந்த விதத்துல அதிகாரத்தை பறிக்கிறாங்க, எந்த விதத்துல மொழியை திணிக்கிறாங்க, எப்படியெல்லாம் ஆளுநர் மூலமா தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னு. அப்புறம் இந்த திராவிடியன் மாடல் கவர்மெண்ட்டுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் கொடுத்தும் நாங்க 11.19% growth ரேட் வந்திருக்கோம். நாங்க இந்தியாவில் மற்ற மாநிலங்கள்லாம் அப்படி கிடையாது. பல்வேறு துறைகளில் நாங்க முன்னாடி இருக்கோம். பெரிய பட்டியல கடந்த 10 நாளா நீங்க பேப்பரை பார்க்கலாம் என்னெல்லாம் பண்றாங்க அவங்க போட்டுட்டு இருக்காங்க. இபிஎஸ் அவர்களே ஒரு பிரச்சார கூட்டத்துல விமர்சனமாக சொன்னார். நீங்க கண்டிப்பா தொடர்ந்து இல்ல அது மாதிரி அவங்க போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க நேரம் வந்து பாஜக தான் அட்டாக் பண்றாங்க. அவங்களுக்கு பாஜக அட்டாக் பண்றதுக்கான காரணம் என்னன்னா, டெல்லி வந்து தமிழ்நாட்டோட நிர்வாகத்துல பல விதங்கள்ல கவர்னர் மூலமாகவோ நேரடியாகவோ பல விதங்கள்ல தலையிட்டு பிரச்சனைகள் உண்டு பண்றதுனால எங்களால இயல்பான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் செய்ய முடியல அப்படின்றது அவங்களுடைய நோக்கம். நாங்க நினைச்சதை நடத்த முடியல, கவர்னர் மூலமா பிரச்சனை பண்றீங்க, சோ நாங்க மக்கள்கிட்ட அதை கொண்டு போறோம் அப்படின்னு என்ற அளவுல தான் தமிழ்நாடு வர்சஸ் டெல்லின்ற விஷயத்தை கையில் எடுத்து அவர் கொண்டு போறார். சட்டப்பூர்வமான போராட்டமும் நடத்துறோம், அரசியல் ரீதியாகவும் நாங்க போராடிட்டு இருக்கோம். எப்படி போராடினாலுமே வந்து கவர்னர் மூலமாகவோ இல்ல நேரடியாகவோ நீங்க பலவித தொந்தரவுகள் நீங்க மாநில அரசு கொடுக்குறீங்க அப்படின்னு. இப்போ அந்த பாஜக பின்னாடி அதிமுக இருக்கு இல்லையா, சோ நேரம் பாஜக அதிமுகவை நேரம் அட்டாக் பண்றது போல பாஜகவே அட்டாக் பண்றதுன்னு ஒரு விஷயத்துல அதிமுகவை பத்தி சொல்லும் போது பாஜகவுக்கு அடிமை போல அங்க இருக்காங்கன்னு அப்படி ஒரே லைனோட முடிச்சுட்டு என்டையர்லி நேரம் வந்து பாஜக அட்டாக் பண்றாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு அது வந்து ஒர்க் பண்ணிருக்கு. போன எலெக்ஷன்ஸ்ல ஒர்க் பண்ணி 24 எலெக்ஷன்ஸ்ல அவங்களுக்கு நல்லாவே ஒர்க் பண்ணிருக்கு. அதனால இந்த வாட்டி அந்த நிலை தொடர்றதுனால தமிழ்நாட்டு மக்கள் வந்து தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு கொடுக்கிற பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக அந்த மக்கள் வந்து அசம்பிளி தேர்தலாக இருந்தா கூட மாநில அரசோட நிர்வாகத்தில் அவங்க தலையிட்டு பல குழப்பங்களை உண்டு பண்றதுனால இந்த மாதிரியான ஒரு நெரேட்டிவ் திமுக செட் பண்றதை வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா போகும்னு திமுக நினைக்குது. பட் அது மட்டுமே அவங்க பண்ணல, அவங்க பலவிதமான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸும் கொண்டுறாங்க.